தர்பூசணி குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தவறான தகவலை பரப்புவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 15,000 ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி பயிரிடப்பட்டுள்ளது. இவை தற்போது அறுவடைக்கு தயாராகியுள்ளன. இதனிடையே தர்பூசணி சிவந்த நிறத்தில் இருக்க சிலர் ரசாயன பொருட்கள் பயன்படுத்துவதாகவும் இதனால் கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பழங்களை சாப்பிட்டு காட்டிய விவசாயிகள் தனிரக தர்பூசணி பழங்களுக்கு இயற்கையாகவே சிவப்பு நிறம் இருப்பதாகவும் தவறான தகவல் பரவுவதால் தங்களிடம் வியாபாரிகள் பழங்களை வாங்க தயங்குவதாக கூறினர். தவறான தகவலை கொடுத்து ஒட்டுமொத்த விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த விளைபொருளை எடுக்க முடியாத நிலைமையில அனைத்து விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு 60 நாள் 50 நாள்ல 60 நாளுக்குள்ள விளைய வேண்டிய பழம் விற்க வேண்டியதுறாங்க. ஆனா பழுக்க நேராக அது கலர் வரதான் செய்யும், அந்த பழம் பண்ணதான் செய்யும். அது தொடச்சாலும் அந்த கலர் தெரியும். டன் கணக்கிலான தர்பூசணி பழங்கள் நிலத்திலேயே அழுகும் சூழல் உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.